நுழைய முடியாது. இன்று பார்க்கிறோம், ஒரு கூட்டம் சொல்லுகிறது குர்ஆன் எங்களுக்கு போதும், குர்ஆன் குர்ஆன் எங்களுக்கு போதும், ஹதீஸ் அதுவெல்லாம் தேவை கிடையாது, அதுவெல்லாம் தேவை கிடையாது. ஹதீஸ் எதுக்கு எடுத்துக்கொள்ளணும்? குர்ஆன் மட்டும் போதும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டானா அது மட்டும் போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் கொஞ்சம் அப்புறமா வைங்க, அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். அல்லது குர்ஆன் தெளிவாயிடுச்சா, ஹதீஸ் அது குர்ஆனோட முரண்பட்டா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. எது குர்ஆன் தெளிவா இருக்குதா, ஹதீஸ் முரண்படுதா, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது, அதெல்லாம் தள்ளி வச்சிருக்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தானி ஃபகத் அத்தா அல்லாஹ், எனக்கு யார் கட்டுப்பட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள், எனக்கு யார் மாறு செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்கள். இந்த கொள்கையை விட்டு குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய கூட்டமாக இருக்கலாம், குர்ஆனை எடுத்துக் கொள்வோம் ஹதீஸை மறுத்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய கூட்டமாக இருக்கலாம். இவர்கள் எல்லோருமே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் எல்லோருடைய ஃபத்வாவையும் சேர்த்து சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அவர்கள் வழிகட்ட காஃபிர்கள் தான், அதுல மாற்றுகிறது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், இரண்டு கூட்டம், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடையே இரண்டு விஷயங்களை நான் விட்டுச் செல்கிறேன், லம் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அதை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். கிதாப் அல்லாஹ் வ சுன்னத் நபியே, அது எது? ஒன்று அல்லாஹ்வுடைய புத்தகம், இரண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. சரி, குர்ஆன் சுன்னா இதுதானே அக்கீதா, இதுதானே கொள்கை. இப்ப இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குர்ஆன் வஹி, அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது, சரி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மாறாதது. ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது தானே. ஆனால் அவர்களாக கூறினார்களா? அவர்களாக சொல்ல முடியுமா? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா, அவர் பேசுவதெல்லாம் மார்க்கம் என்ற அடிப்படையில் எல்லாம் வஹிதான், மனைவிச்சை அல்ல. யாருடைய சர்டிபிகேட்? யாருடைய சர்டிபிகேட்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதி கொடுக்கிறான். என்ன வித்தியாசம்? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், முதல் வித்தியாசம், குர்ஆனும் ஒன்றை சொல்லும், ஹதீஸும் ஒன்றை சொல்லும். என்ன சொல்லும்? குர்ஆனும் ஒன்றை சொல்லும், ஹதீஸும் ஒன்றை சொல்லும், இரண்டும் சமமாக இருக்கும். எப்படி? அல்லாஹ்வும் தொழுகையை ஏவுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுகையை ஏவுகிறார்கள். அல்லாஹ்வும் நோன்பை ஏவுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பை ஏவுகிறார்கள். ஜகாத் இப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சட்டங்களும் முறைகளும் சரியாக இருக்கும். இது முதல் வித்தியாசம். இரண்டாவது, குர்ஆன் ஒன்றை சொல்லும், ஹதீஸ் அதை விளக்கி சொல்லும். குர்ஆன் ஒன்றை சொல்லும், ஹதீஸ் என்ன செய்யும்? என்ன செய்யும்? விளக்கி சொல்லும். எப்படி? குர்ஆனிலே அல்லாஹ் தொழுகையை ஏவுகிறான், ஆனால் எப்படி தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானா? சொல்லுகிறானா? சொல்லவில்லை. இப்படி சட்டங்களை விவரிக்கும், சில வார்த்தைகளை ஹதீஸ் விவரிக்கும். எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் ஆனால் அநியாயத்தோடு கலக்க மாட்டார்கள் ஈமானை. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, துலும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, என்ன அதற்கு அர்த்தம், என்ன அதற்கு விளக்கம்? நீங்கள் படிக்கவில்லையா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அறிவுரையை? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்விற்கு இணை வைப்பதுதான் மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லுகிறானே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அறிவுரையை அதுதான் அநியாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுவார்கள். புரியுதா உங்க எல்லாருக்கும்? இது இரண்டாவது வித்தியாசம். மூன்றாவது வித்தியாசம், குர்ஆனிலே இல்லாத சட்டங்களை
ஹதீஸ் வெளிப்படுத்தும். குர்ஆனில் இல்லாத சட்டங்களை ஹதீஸ் என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். எப்படி? குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விபச்சாரம் செய்தால் 100 கசையடிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஃபஜிலிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத ஜல்தா. ஆனால் ஹதீஸ் சொல்லுகிறது திருமணம் ஆகி விபச்சாரம் செய்தால் அவர்களை கொல்ல வேண்டும் கல்லால் இருந்து என்று. ஹதீஸில் குர்ஆன்ல இருக்கா இந்த சட்டம்? குர்ஆன்ல இருக்கா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே குர்ஆன்ல இல்லாததை விட்டலாமா? இல்லை. இதுவும் வஹீதான். இந்த 3 வித்தியாசத்தையும் உணர்ந்து குர்ஆன் சுன்னாவிலே நிலை பெற்று இருந்தால் அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற அக்கீதா. இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னா இதுதான் எங்களுடைய அக்கீதா, இதுதான் எங்களுடைய கொள்கை, இதுதான் எங்களுடைய நோக்கம். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எப்படி புரிந்து கொள்வது? எப்படி புரிந்து கொள்வது? யாரை பின்பற்றி வருவது? யாரை எடுத்துக்கொண்டு வருவது? யாரின் மூலமாக வருவது? அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையே, யாரின் மூலமாக மார்க்கத்தை புரிந்து கொள்வது? கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, முகல்லித் மார்க்கத்தை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்றால் எதையும் தான் பின்பற்றணும். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய குர்ஆனையும் அல்லாஹுடைய தூதரையும் அவர்களுடைய ஹதீஸையும் தான் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே என்ன சொன்னார்களோ ஏற்றுக்கொண்டேன், கட்டுப்பட்டேன், அவ்வளவுதான். அது அறிவுக்கு பொருந்தலையே, அது ஏன் அறிவுக்கு பொருந்தலையே, எங்க ஜமாத்துடைய அறிவுக்கு பொருந்தலையே, இதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு வேறு பேச்சே கிடையாது. முகல்லித் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கண்மூடித்தனமாக மாறுதல். ஆனால் இந்த தன்மையை ஒரு தனிப்பட்ட நபருக்கு, ஒரு தனிப்பட்ட தோழருக்கு, ஒரு தனிப்பட்ட இமாமுக்கு கொடுத்து விட்டால் யா ரப்பி சல்லிம் யா ரப்பி சல்லிம். எப்படி ஷியாக்கள் வழிகட்டார்களோ, எப்படி ராஃபிதாக்கள் வழிகட்டார்களோ, எப்படி ஹாரிஜியாக்கள் வழிகட்டார்களோ அப்படித்தான் இந்த சமூகம் வழிகட்டுவிடும். ஏன்? மார்க்க அறிஞர்கள் என்பவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு விளக்குவதற்காக உள்ளவர்கள். மார்க்க அறிஞர்கள் என்பவர்கள் மக்களுக்கு விளக்குவதற்காக உள்ளவர்கள். இது குர்ஆன், இது சுன்னா, இதை கொண்டு நான் ஆராய்வு செய்கிறேன், இது முடிவு, இதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், குர்ஆன் சுன்னாவோடு ஒத்து இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். அப்படித்தானே? அதான ஆலிம்களுடைய பணி. அப்படித்தானே? இல்லை, நான் சொல்லுவதுதான் மார்க்கம், இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படியா? அந்த ஆலிம் ஷா என்ன சொன்னாலும் சரி, அந்த இமாம் என்ன சொன்னாலும் சரி, அப்படியே ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுவதற்கு எந்த முஸ்லிமுக்கும் எந்த மூமினுக்கும் அல்லாஹ்வுடைய தீனிலே அனுமதியே கிடையாது.